மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்கும் மோடிக்கு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். சென்னை விமான நிலையத்தில் பேட்டியளித்த ரஜினிகாந்த், நாடாளுமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்றுள்ள தனது நண்பர் முதலமைச்சர் ஸ்டாலின் என கூறி பாராட்டு தெரிவித்தார். டெல்லியில் பதவியேற்பு நிகழ்வுக்கு செல்வதற்கு குறித்து முடிவெடுக்கவில்லை என்று தெரிவித்த ரஜினிகாந்த், ரிஷிகேஷ், பத்ரிநாத் உள்ளிட்ட இடங்களுக்கு சென்றேன், அருமையாக இருந்தது. ஒவ்வொரு முறையும் ஒரு புது அனுபவம் கிடைக்கிறது என்று தெரிவித்தார். குற்றங்கள் நடைபெறாமல் தடுப்பதற்கும் குற்றவாளிகளை எளிதில் அடையாளம் காண்பதற்கு உதவும் மூன்றாவது கண்ணான சிசிடிவி கேமராவை அமைக்க வேண்டும் என்று திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை சார்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதியில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்த வாணியம்பாடி அடுத்த சிக்கனக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த அரவிந்த், ஏரிக்கொல்லி பகுதியைச் சேர்ந்த ஐயப்பன் ஆகிய இருவர்கள் வாணியம்பாடி சுற்றுவட்டாரங்களில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்தனர். பெருமாள்பேட்டை கூட்டுசாலை சந்திப்பு பகுதியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த இரு நபர்களை நிறுத்தி விசாரணை மேற்கொண்ட போது முன்னுக்கு பின் முரணான பதில் அளித்ததால் சந்தேகமடைந்த போலீசார் இருவரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அப்போது வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டதாக விசாரணைகள் தெரியவந்தது. மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த வாணியம்பாடி நகர போலீசார் இருவரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து 11 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். அண்ணா பெரியார் பெயரை கூறி இன்னும் எவ்வளவு நாட்கள் மக்களை ஏமாற்றுவார்கள் என கடலூர் நாடாளுமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் தங்கர் பச்சான் காட்டமாக தெரிவித்துள்ளார். கடலூர் நாடாளுமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் தங்கர் பச்சான் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தேர்தல் பிரச்சாரத்திற்கு மக்களை சந்திக்க 22 நாட்கள் மட்டுமே கிடைத்தது. முழு காய்ச்சலுடன் மக்களை சந்தித்தேன். கடலூர் மாவட்டத்தின் தீராத பிரச்சினைகளை தீர்க்கவே தேர்தல் களம் கண்டு தேர்தலில் 2 லட்சம் வாக்குகள் பெற்றேன். தன்னை நம்பி வாக்களித்த மக்களுக்கு நன்றி என்றார். அதிகாரம் இருந்தால்தான் மக்களுக்கு நன்மை செய்ய முடியும் என்று தெரிவித்த அவர், இத்துடன் தன் அரசியல் களம் நிற்காது எனவும் தெரிவித்தார். மேலும் கடந்த முறை 38 பேரால் நாட்டுக்கு கிடைத்தது என்ன என்று கேள்வி எழுப்பிய தங்கர் பச்சான், அரசியல் புரிதல் மக்களுக்கு இல்லாததே காரணம் என கடுமையாக சாடினார். கோவில்பட்டியில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களுடன் இளைஞரை போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய போலீசார் மந்தித்தோப்பு சாலை பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அங்குள்ள தனியார் பள்ளி அருகே சந்தேகத்திற்கு இடமான வகையில் நின்று கொண்டிருந்த காரை கண்ட போலீசார் அங்கு சென்று காரை சோதனையிட்ட போது அதில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் இருப்பது தெரியவந்தது. விசாரணையில் காரில் இருந்தவர் திருநெல்வேலி கரையிருப்பு வடக்கு தெருவை சேர்ந்த ஆறுமுக மகன் மணிகண்டன் என்பது தெரியவந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து சுமார் ரூபாய் 85,000 மதிப்பிலான புகையிலை பொருட்களை மற்றும் காரை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையிலிருந்து வெளியேறும் முக்கிய நுழைவு வாயிலாக இருக்கக்கூடிய பெருங்களத்தூர் பகுதியில் சாலை பள்ளம் மேடாக காட்சியளிக்கிறது. குறிப்பாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பெருங்களத்தூர் பேருந்து நிறுத்தம் பகுதியில் சாலைகள் மிக மோசமாக காட்சியளிக்கிறது. இதன் காரணமாக அவ்வப்போது சிறு சிறு விபத்துகளும் ஏற்பட்டு வாகன ஓட்டிகளுக்கு இடைஞ்சல் ஏற்படுகிறது. மறுபுறம் சாலை சரியில்லாததால் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுகிறது. இந்த நிலையில் சாலையை சரி செய்ய வேண்டும் என நீண்ட நாளாக வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருந்தனர். இதைத் தொடர்ந்து சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் பெய்த கனமழையின் போது சாலை சீரமைக்கும் பணி நடைபெற்றது வாகன ஓட்டிகளிடம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தரமற்ற முறையில் துறை சார்ந்த அதிகாரிகள் ஆய்விற்கு பின் தரமான சாலை அமைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.